ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தொடர் விடுமுறையொட்டி புதுச்சேரி நகர சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமம். பள்ளிகளுக்கு மாணவர்கள் விரும்பி வரும் சூழலை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். புதுச்சேரி கடலூர் சாலையில் காவல்துறையினர் முன்னிலையில் 2 வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பு. புதுச்சேரி கடற்கரை அருகே நடைபாதைகள் ஆக்கிரமிப்பு, நடமாடும் உணவகங்களால் களையிழந்து காணப்படும் அவலம். இனி விரிவான செய்திகள். வார இறுதி நாட்கள் மற்றும் தொடர் விடுமுறையொட்டி புதுச்சேரியில் உள்ள நகர சாலைகளில் மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் வார விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்படுவது வழக்கம். அதிலும் இந்த வாரம் தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் ரம்ஜான் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் என அனைவரும் மாலை நேரங்களில் ஒரே நேரத்தில் நகரப்பகுதிக்குள் படையெடுத்து வருவதால் ஆங்காங்கே முக்கிய நகர சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியின் முக்கிய நகர சாலையான அண்ணா சாலை முதல் ராஜா திரையரங்கம் சந்திப்பு வரை உள்ள சாலையில் சனிக்கிழமை மாலை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் என இருபுறமும் சூழ்ந்து கொண்டதால் பொதுமக்கள் மற்றும் பாதைசாரிகள் கடும் போக்குவரத்து நெரிசலால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். சில மணி நேரம் நீடித்த இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்தே சென்றது. இதுபோன்ற போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியை கடந்து செல்வோர் தெரிவித்தனர். அரசு பள்ளியில் ஏழை எளிய குழந்தைகள் தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நியமன ஆணை மற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் விழா கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு நியமனம் மற்றும் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, குழந்தைகள் தற்போது அறிவு கூர்மையுடன் இருப்பதாகவும் அவர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் ஆசிரியராக அனைவரும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். பள்ளிகளுக்கு மாணவர்கள் விரும்பி வரும் சூழலை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றார். நல்ல மாணாக்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியரிடம் உள்ளதாகவும் அரசு பள்ளியில் ஏழை எளிய மக்கள் தான் படிப்பதாகவும் அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். இதற்காக தான் அரசு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் எல்லோருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்றும் குறிப்பிட்டார். விழாவில் தலைமை செயலர் சரத் சௌஹான், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காவல்துறையினர் முன்னிலையில் 2 வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி கடலூர் சாலை வாகன போக்குவரத்து நிறைந்த முக்கிய சாலையாக திகழ்கிறது. நிலையில் சனிக்கிழமை பிற்பகல் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே கடை வீதியில் சாலையோரம் தகராறில் ஈடுபட்ட 2 வாலிபர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களை சமாதானம் செய்தனர். இருப்பினும் 2 பேரும் காவல்துறையினரை கூட கண்டுகொள்ளாமல் தாக்கிக் கொண்டனர். பின் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே காவல்துறையினர் முன்னிலையில் வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கடற்கரை அருகே உள்ள சுப்பையா சாலையில் நடைபாதைகள் முழுவதும் நடமாடும் உணவகங்கள் ஆக்கிரமித்துள்ளதால் அப்பகுதி களையிழந்து காணப்படுகிறது. புதுச்சேரியின் பிரதான சுற்றுலா மையமான கடற்கரை அருகே உள்ள சுப்பையா சாலை நடைபாதைகள் முழுவதும் சாலையோர உணவகங்கள் என்னும் பெயரில் பல்வேறு நடமாடும் உணவகங்கள் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுப்பையா சாலை முழுவதும் நடைபாதைகள் சீரமைக்கப்பட்டு கற்கள் பதிக்கப்பட்டு அழகுற மின்விளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. நிலையில் அப்பகுதியில் முன்பு நடைபாதைகளில் வைக்கப்பட்டிருந்த உணவகங்கள் நகராட்சி சார்பில் அப்புறப்படுத்தி தற்காலிகமாக வைத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது நடைபாதைகளை ஆக்கிரமித்து சாலையோர உணவகங்கள் என்னும் பெயரில் பல்வேறு நடமாடும் உணவகங்கள் ஆங்காங்கே தங்களது கடைகளை அமைத்துள்ளனர். கடை நடத்தி முடித்த பின்பு அந்தந்த பொருட்களை அங்கேயே விட்டுவிட்டு செல்வதும் அங்கேயே ஆக்கிரமித்து இருப்பதும் அப்பகுதியை களையிழக்க செய்துள்ளது. மேலும் அப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நடைபாதையில் நடந்து செல்ல முடியாமல் சாலைகளில் நடந்து செல்கின்றனர். இவ்வாறு உணவகங்கள் நிரந்தரமாக அங்கேயே வைக்கப்பட்டுள்ளதால் அழகுற காட்சியளித்த சாலைகள் தற்போது களையிழந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சில இடங்களில் முகம் சுளிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. அதன்படி தொடக்கப்பள்ளி நிலையில் பதவி உயர்வு மூலம் 27 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களில் 6 பேர் புதுச்சேரியிலும் 12 பேர் காரைக்காலிலும் 6 பேர் மாஹேயிலும் 3 பேர் ஏனாமிலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் நேரடி நியமன அறிவிப்பின்படி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு 180 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் 78 பேர் புதுச்சேரியிலும் 98 பேர் காரைக்காலிலும் 2 பேர் மாஹேயிலும் 2 பேர் ஏனாமிலும் பணியிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பணி நியமன ஆணை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி அனைவரையும் வரவேற்று பேசினார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினர். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமை செயலர் சரத் சௌஹான், கல்வித்துறை செயலர் ஜவஹர் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பணியாற்றி வரும் காவல்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்களை அதிரடியாக இடமாற்றம் செய்து காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி காவல்துறை ஆய்வாளர்கள் மூர்த்தி சிக்மா நுண்ணறிவு பிரிவுக்கும், வரதராஜன் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கும், செந்தில்குமார் சிக்மா செக்யூரிட்டிக்கும், ஆடலரசன் ஏனாம் காவல் நிலையத்திற்கும், அனில்குமார் மாஹே காவல் நிலையத்திற்கும், சண்முகம் மாஹே கடலோர காவல் நிலையத்திற்கும், சண்முகம் புதுச்சேரி வெளிநாட்டு பதிவகம் பிரிவு, கார்த்திகேயன் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் காவல்துறை ஆய்வாளர்கள் செந்தில்குமாருக்கு கூடுதல் பொறுப்பாக போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவும், சண்முக சுந்தரத்திற்கு கூடுதல் பொறுப்பாக சட்டப்பிரிவும், ரகுபதிக்கு கூடுதல் பொறுப்பாக தலைமை ஸ்டோர் பிரிவும் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் உதவி ஆய்வாளர்கள் குமரவேல் ஒதியஞ்சாலைக்கும், பிரபு பாகூர் காவல் நிலையத்திற்கும், நந்தகுமார் போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவுக்கும், கதிரேசன் திருபுவனை காவல் நிலையத்திற்கும், பிரமோத் லஞ்ச ஒழிப்புத்துறை, முருகானந்தம் அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கும், புனிதராஜ் ஏனாமுக்கும், ராஜன் ஒதியஞ்சாலை, குமரன் நிரவி, சுரேஷ் கோட்டுச்சேரி, செந்தில்குமார் நெடுங்காடு காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் கல்வித்துறையில் பணியிட மாறுதல் கொள்கை வெகு விரைவில் இறுதி செய்யப்படும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடந்த ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு மற்றும் பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறுகையில், புதுவையில் கல்வித்துறையில் இடமாறுதல் கொள்கை ஏற்படுத்தப்பட்டு கல்வி சார்ந்த சங்கங்களுடன் பேசப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்பட உள்ளதாகவும், அதன்படி வருங்காலத்தில் 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஆசிரியர் இடமாறுதல் விதிமுறையின்படி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். கல்வித்துறையில் 288 பேர் ஒப்பந்த முறையில் பணிபுரிந்து வருவதாகவும், அவர்களை நிரந்தரமாக்க முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனையின்படி பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கல்வித்துறையில் ஆசிரியர்கள் நிரந்தர பணியில் நியமிக்கப்பட வேண்டும் என்பதே அரசின் கொள்கையாக கொண்டுள்ளது என்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அப்போது பேசுகையில் தெரிவித்தார். சமூக வலைதளம் மூலம் பகுதி நேர வேலைவாய்ப்பு விளம்பரத்தை நம்பி புதுச்சேரி பெண் ஒருவர் 95,000 ரூபாய் இழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூரை சேர்ந்த பெண் ஒருவர் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் பகுதி நேர வேலைவாய்ப்பு தொடர்பாக விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதிலிருந்த வாட்ஸ்அப் எண்ணை அந்த பெண் தொடர்பு கொண்ட போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் பகுதி நேர வேலைக்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பிய அந்த பெண் 95,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஒருவர் கிரெடிட் கார்டில் 84,721 ரூபாயும், மூலக்குளத்தை சேர்ந்த மற்றொருவர் கிரெடிட் கார்டு மூலம் 38,000 ரூபாயும் மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். இதேபோல் ஒதியஞ்சாலை பகுதியை சேர்ந்த அப்துல் அஜீஸ் 11,000 ரூபாயும், காட்டேரிக்குப்பத்தை சேர்ந்த எழிலன் 10,000 ரூபாய் என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 2,38,721 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். நிதியாண்டு கணக்கு சமர்ப்பிப்பதால் புதுச்சேரி அரசு நிதித்துறை ஊழியர்கள் விடுமுறை எடுக்காமல் 3 நாட்கள் பணிக்கு வர வேண்டும் என அரசு சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நிதித்துறை சார்பு செயலர் சிவகுமார் வெளியிட்டுள்ள உத்தரவில், நடப்பு நிதியாண்டான 2024-25 மார்ச் 31ஆம் தேதியுடன் நிறைவடைவதால் அதனையொட்டி கணக்கு மற்றும் கருவூலத்துறை உட்பட அனைத்து நிதித்துறையின் பிரிவுகளும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை
அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை ரம்ஜான் தினமான 31ஆம் தேதியும் 3 நாட்களும் செயல்படும் என தெரிவித்துள்ளார். நிதியாண்டுக்கு வழங்கப்பட நிதியின் செலவு விவரங்கள் பதிவு செய்வது உட்பட பட்ஜெட் செயல்முறையை அரசு துறைகள் முடிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்றும் நிதித்துறை, கணக்கு மற்றும் கருவூலத்துறை அனைத்து பிரிவுகளின் அதிகாரிகள், பணியாளர்கள் 31ஆம் தேதி வரை விடுப்பெடுக்காமல் அலுவலகத்துக்கு வர வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை நாள் பணிக்கு பதிலாக நடைமுறையில் உள்ள விதிகளின்படி வரும் ஏப்ரல் மாதத்தில் 3 நாட்கள் ஈடு செய்யும் வகையில் விடுப்பு பெறலாம் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கோடை வெயிலை முன்னிட்டு கட்சி தலைமை அலுவலகத்தில் இலவச மோர்பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே சமூக அமைப்புகள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மோர்பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவச மோர், நீர் வழங்கி வருகிறது. இந்நிலையில் புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கோடை வெயிலை முன்னிட்டு கட்சி தலைமை அலுவலகத்தில் இலவச மோர்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. உப்பளத்தில் அமைந்துள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இதன் திறப்பு விழாவில் புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் மோர்பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி, கிர்னி பழம், நுங்கு உள்ளிட்ட பொருட்களும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8360 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1100 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.